Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் இல்லைனா டெலிகிராம்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அரியலூர் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் பிரான்ச் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் இருக்குது பார்த்தீங்களா, அரியலூரோட என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, எதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது நாம் எழுத போகிற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி ரீஜனல் பிரான்ச்சு, அதே மாதிரி சென்னை பிரான்ச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பிரான்ச்சு, திருநெல்வேலி பிரான்ச்சு, திருச்சி பிரான்ச்சு, இந்த மாதிரி அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் கொஸ்டின் வந்து செட் பண்ண போகிறாங்க. சரியா, ஒருவேளை சரியா இந்த ஸ்டாஃப் கூட கொஸ்டின் செட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பசங்க வந்து கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அதை அப்படியே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக வீடியோவில் கொடுக்குறேன். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி CY3151 கொஸ்டின் கோடு. சரியா, அதை பார்த்துங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இன்டர்னல் எக்ஸாம். சரியா, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் 5மே. நீங்கள் ஈஸியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துருவீங்கிறது நல்லாவே தெரியும். இங்கே எதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 8 மார்க் 16 மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து 8 மார்க்கு இல்லை 4 மார்க்கு கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஸ்டினில் கொடுக்குறாங்க. டைரெக்டாக 16 மார்க் கொஸ்டின் கொடுக்குறது ரொம்ப ரேரு. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ 6th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரா எ சூட்டபிள் டயக்ராம் அண்ட் டிஸ்கிரைப் தி அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் ஃபார் தி சாஃப்டனிங் ஆஃப் ஹாட் வாட்டர். சரியா, அதுக்கப்புறம் வாட் இஸ் தி அதாவது ப்ரோமேக்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ரைட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ். சரியா, இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. நமக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாமில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வித் நீட் ஸ்கெட்ச் தி வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆஃப் முனிசிபல் சப்ளை. சரியா, அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் தி அதாவது ஹாஃப்மேன் மெத்தட் ஆஃப் தி கோக் மேனுஃபேக்சர் அண்ட் தி ரெக்கவர் ஆஃப் வேரியஸ் பை ப்ராடக்ட். சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின். ஏன்னா டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின் நமக்கு கிடைக்கிறது ரேர். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வித் நீட் டயக்ராம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது டெஸ்டினேஷன் ஆஃப் பிரிக்கிஸ் வாட்டர் பை ரிவர்ஸ் ஓஸ்மோஸ் மெத்தட். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நமக்கு 8 மார்க்கில் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் பாய்லர் ட்ரபிள்ஸ், அதாவது ஸ்லட்லெஸ் அண்ட் ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆஃப் தி காஸ்டிங் எம்ப்ளூமெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஹவு இஸ் தி சாஃப்டனிங் வாட்டர் கேரிட் அவுட் தி யூஸிங் தி ஜியோலிக் ப்ராசஸ். சரியா, அதுக்கப்புறம் GDS, COD, BOD, pH, அல்கலைனிட்டி. சரியா, இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதுனால வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.